நாளாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படை. இன்றைய ஒரு சிறிய துவா என்னவென்றால், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் அப்படிங்கிற இந்த துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நிறைய துவாக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கின்றார்கள். நபிமார்களில் அதிகமான நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய எல்லா தேவைகளையும் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் கேட்பாங்க, வேற யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. குர்ஆன்ல எந்த இடத்தில் நீங்கள் எடுத்தாலும் நபிமார்களை பற்றி ஒரு வரலாறே அல்லாஹ் என்ன செய்கிறான்? பட்டியலிடுகின்றான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அதேபோல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டிருக்கின்றார்கள். அவருடைய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்ட அதிகமான துவாக்களை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். தன்னுடைய மக்களுக்காக வேண்டியும், தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டியும், தன் மனைவி மக்களுக்காக வேண்டியும், தான் வசிக்கக்கூடிய இடமும் பரக்கத்துள்ள இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், மேலும் வாழ்வாதாரம் விசாலமாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் என்ன செய்திருக்கின்றார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறைய துவாக்களை கேட்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு துவா தான், காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டி முடிக்கின்றார்கள். கட்டி முடித்ததற்கு பின்பு இந்த துவாவை கேட்டார்கள். எங்கள் இறைவா, அந்த இருவரும் சேர்ந்து கேட்கின்றார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்விடத்தில் அந்த இருவரும் என்ன செய்கின்றார்கள்? சேர்ந்து இந்த துவாவை கேட்டு, ரப்பனா எங்கள் இறைவா, வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா, உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் மேலும் எங்களுடைய சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் நீ ஆக்குவாயாக. உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக, முஸ்லிமான சமுதாயமாக என்னையும் என் மகனையும் எங்களுடைய சந்ததிகள் அத்தனை பேர்களையும் ஒரு முஸ்லிமான சமுதாயமாக ஆக்குவாயாக அப்படின்னு துவா. அதுக்கடுத்து ஒரு சின்ன வாசகம் சேர்த்து சொல்கின்றார்கள். அதாவது ஹஜ்ஜுடைய கடமைகளையும் செய்யக்கூடிய அந்த முறைகளையும் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக. ஏனென்றால் காபாவை கட்டி முடித்தார்கள் அல்லவா, அதற்கு பின்பு கேட்கப்பட்ட இந்த துவா. இந்த துவா அதாவது எங்களை முஸ்லீமாக இருக்க செய்வாயாக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க முஸ்லீமாக தானே இருக்கிறாங்க, ஏன் கேட்கணும்? முஸ்லீமாகத்தே இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க கட்டி இருக்கிறாங்க. இந்த துவாவை ஏன் கேட்கிறாங்க என்றால், இடையில மனிதனுடைய அந்த நிலைகள் மாறிவிடும், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் மாறிவிடும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்கள் என்ன செய்யணும்? முஸ்லீமாக இருக்கின்றோம், முஸ்லிமுடைய பட்டியலில் இருக்கின்றோம். ஆனால் உண்மையான முஸ்லீமாக நாம் இருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது நிறைய பேர் கலிமா சொல்லியிருக்கின்றார்கள். நிறைய பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? கலிமா சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கலிமாவை உருப்படியாக சரியாக விளங்கி அதன் அடிப்படையில் தங்களை முஸ்லீம் என்று காட்டுகின்றார்கள் என்றால், பெயரளவுக்கு முஸ்லீமோ நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்றுதான் சொல்கின்றார் தவிர அந்த நம்ப வேண்டிய முறையில் நம்புவதில்லை. அதனால்தான் தங்களுடைய தேவைகளை கேட்பதற்காக வேண்டி எங்கெங்கோ அலைகின்றார்கள், எதன் மீதோ நம்பிக்கை வைக்கின்றார்கள். எதை விட்டுவிட்டு? படைப்பினங்களை படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியானவங்க என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த உறுதியான ஈமான் உள்ள ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் இந்த இஸ்மாயில் என்ற இந்த பையனையும் முஸ்லிமாக ஆக்குவாயாக. அதே போன்று இந்த இதுல அதிகமா சொல்லி வருகின்றார். இந்த மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, நீங்கள் உலகத்திலே முஸ்லிமாக வாழுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லா அன்தும் முஸ்லிமி, நீங்கள் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும். யாபனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எப்படித்தான் வாழணும்? முஸ்லிமாக வாழுங்கள். யார் சொல்றா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அப்ப நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டியது என்றால், யா அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது உனக்கு மட்டும் கட்டுப்பட்ட முஸ்லிமாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை, கிருபையை, உதவியை எனக்கு நீ செய்வாயாக அப்படிங்கிற துவாவை என்ன செய்யணும்? அதிகமாக கேட்கணும். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா, இறைவா என்னையும் என்னுடைய மகனையும் எங்களுடைய சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக முழுமையாக உனக்கு கட்டுப்படக்கூடிய சமுதாயமாக ஆக்குவாயாக
அப்படிங்கிற துவாவை நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் ذُرِّيَّتِنَا உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக். இந்த துவாவை அதிகமாக நான் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக